வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் ஒரு பட்டன் மொபைலுக்கு எப்படி சார்ஜ் கனெக்டர் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி சிசி கனெக்டர் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் சிசிக்கு தனியாக ஒரு போர்டே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த போர்டை தனியாக வெளியே எடுக்கணும். அதுக்கு நம்ம பேனல் எல்லாத்தையும் கழட்ட வேண்டியது இருக்கும். எல்லா ஸ்க்ரூவையும் பத்திரமாக கழட்டி வச்சுட்டு பேனலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணுங்கள். பேனலில் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. பொறுமையாக எடுங்க. கீழே இருக்க பாருங்கள், இதுதான் சிசி போர்டு. இப்போது சிசி போர்டில் கனெக்ட் ஆன ஸ்டெப்பு, அப்போ அந்த ஆண்டனா கேபிள் ரெண்டையுமே எடுத்துட்டு சிசி போர்டை தனியாக எடுத்துடலாம். இப்போது இதில் எந்த ஸ்க்ரூவும் இல்லை. ஆனால் ரெட்மி, விவோ அந்த மாதிரி இதிலலாம் ஸ்க்ரூ இருக்கும். சிசி போர்டை ஸ்க்ரூ பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸ்க்ரூவை கழட்டிட்டு அடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் சிசி பின்னு. நம்ம அந்த சிசி பின்னை தான் இப்போ மாற்ற போகிறோம். இப்போது மாற்றுறதுக்கான அந்த சிசி பின்னு அதையும் எடுத்து ஒராட்டி அந்த 5 பின்லையும் நம்ம சால்ட்ரிங் வச்சு சால்ட்ரு பண்ணிக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக அது பிடிக்கும். ஒரு பின்னில் டச் ஆகாமல் இருந்தால் கூட நமக்கு சார்ஜிங்கில் ஏதாவது பிரச்சனை வரும், டேட்டாவில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் அந்த 5 பின்னையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சால்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா தான் அந்த கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நம்ம மாற்ற போகிற சார்ஜ் கனெக்டரில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது அந்த 5 பின்லையும் சால்ட்ரு பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஆகாமல், பக்கத்தில் டச் ஆகாமல் பொறுமையாக சால்ட்ரு பண்ணுங்கள். முன்னாடியும் பண்ணுங்கள், பின்னாடியும் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பின்னாடி பண்ணிட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி பண்ணணும். பின்னாடி மட்டும் இப்போ பண்ணியிருக்கேன். சார்ஜ் கனெக்டரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் ப்ளோயரில் சரியான ஹீட் வைங்க. போர்டுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் அதிகமாக ஹீட் வச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் பிடிக்காத மாதிரி லோவாகவும் ஹீட் வச்சுக்கிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றாப்புல வைங்க. நான் எப்போதும் 330 தான் வச்சுருப்பேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சுக்கோங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக அதை ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட வேண்டியது இல்லை. பொறுமையாக எடுங்க. பாருங்கள், லெட்டு உருகிறது உங்களுக்கு தெரியும். அப்படி உருகும்போது நீங்கள் அதை எடுத்திங்கன்னா போதும். அப்போ தான் எந்த பின்னுக்கு எதுவும் டேமேஜ் இல்லாமல் வரும். டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதுக்கு ஒரு லைன் அடிக்க வேண்டியது வரும். நீங்கள் பொறுமையாக எடுங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. அந்த உள்ளே விட்டு போன லைன் இருக்கும், சில இதில் லெட்டு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு புது லெட்டை நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையுமே அந்த 5 பின்லையுமே அப்ளை பண்ணிடணும். அப்படின்னா தான் நம்ம கனெக்டர் வைக்கும்போது கரெக்டாக இறுக பிடிக்கும். சின்ன லைனை கூட விடாமல் எல்லா இடத்துலையும் அந்த காலுகள்லையும் லெட்டை வச்சிடணும். இப்போது போர்டை ஒரு வாட்டி ஹீட் பண்ணிக்கோங்க. லெட்டு உருகிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணியே எல்லாமே பண்ணுங்கள். பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் பண்ணாதீங்க. ஹீட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்டரை உருகிற இடத்துல வச்சிடலாம். உருகினதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக அந்த ஹோலில் போய் செட் ஆகும். இல்லைன்னா அது அங்கே இங்கேயும் விலகும், வேறு ஏதாவது டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா உருகின அப்புறம் வச்சுருங்க. நம்ம அந்த சிசி பின்னில் வச்சுருக்க லெட்டும் உருகிரும். அதுவும் சேர்ந்து உருகும் போது கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இப்போ வச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க அந்த நம்ம ஃபஸ்ட்டு கீழே மட்டும்தான் சால்ட்ரிங் பண்ணியிருந்தோம். அந்த போர்டில் கழட்டிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் திரும்பியும் ஒரு தடவை சால்ட்ரிங் விட்டு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும். பாருங்கள், 5 பின்னில் எதுவும் ஷார்ட்டும் ஆகலை. பின்னாடியும் ஒரு தடவை நீங்கள் ஷார்ட் ஆகிருந்தாலும் அந்த சால்ட்ரிங் கன் வச்சு திரும்ப ஒரு வாட்டி தொட்டிங்க அப்படின்னா ஷார்ட் இருந்தாலும் போயிடும். கனெக்ஷனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அந்த கால்லெல்லாம் கொஞ்சம் லெட்டு வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே இருக்கிறதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும். எல்லாம் பண்ணியாச்சு. பாருங்கள், எந்த ஷார்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஐபி வச்சு அந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணியிருந்தோமா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல் போர்டே க்ளீன் பண்ணாலும் நல்லது தான். நான் இப்போது கனெக்டரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு எதுவும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக க்ளீன் பண்ணிக்கிறதேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை.
எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ ஆண்டனா கேபிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் கரெக்டாக மாட்டிட்டு ஸ்க்ரூவை போட்டு கஸ்டமர் கேரில் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் பற்றியான ஒரு ப்ளேலிஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்சால் சேனலில் போய் ஒவ்வொரு வீடியோ செக் பண்ணுங்கள். நீங்களே மொபைல் சர்வீஸ் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.